வெல்கம் டு இங்கிலீஷ் வித் ஒன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவை பார்க்குற லிசனர்ஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா தான் எங்களால் நிறைய வீடியோ போட முடியும். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம அட்வர்ப் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். Adverb means a word which gives additional word about a verb. ஒரு verb பற்றி additional information கொடுக்குற word எல்லாமே adverbன்னு சொல்லலாம். Adverb can be used to show manner, degree, place and time. Adverb வந்து ஒரு verb எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற அதை பற்றி additional information கொடுக்கறது தான் adverb. உதாரணமா அலி வாக்டு. அலி வாக்டு அப்படின்னா அலி நடந்தான். ஆனால் எப்படி நடந்தான்ற அவனோட செயலுக்கு அடிஷ்னலாக ஒரு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா we can use quickly. Ali walked quickly. Actually, I am not sure. It is an incredibly exciting film. Incredibly. இந்த வேர்ட் எல்லாமே வேர்பை பற்றியான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதால இந்த வேர்பை வந்து அட்வர்ப்னு சொல்கிறோம். நம்ம இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் அட்வர்பை பார்க்க போகிறோம். Adverbs of manner. An adverb of manner describes how an action is performed and how something happens. இதை நான் சொன்னது தான். ஆக்ஷன் எப்படி நடந்தது அப்படின்றத சொல்றது தான் adverb. Additional information to a verb. அதுதான் adverb. இதோட மேனர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா குவைட்லி, லவுட்லி, அதோட மேனர் சொல்றது, அந்த செயலோட இதை சொல்றது. ஜெஸி ரெட் குவைட்லி, ஜெஸி ரீட் குவைட்லி, டாம் லாஃப்ட் லவுட்லி. இந்த வேர்ட் எல்லாமே நம்ம அடிஷனலாக இன்ஃபர்மேஷன் வேர்புக்கு கொடுக்குது. அட்வர்ப் ஆஃப் டிகிரி குவாலிஃபை adjectives or adverb by expressing extent or a degree. Extremely, absolutely, slightly, quite and enough. இதெல்லாம் வந்து டிகிரி, இட்ஸ் காமன் அட்வர்ப்ஸ் ஆஃப் டிகிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் the medication had a very positive effect. Very. ஏன்னா அது வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு யூஸ் பண்ணுறதால இதை வந்து அட்வர்ப் ஆஃப் டிகிரின்னு சொல்கிறோம். ஐ வில் பி ரெடி சூன், ஐ எம் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட். அப்போ அந்த ஆல்மோஸ்ட்ன்ற வேர்டு இட் சேஸ் அபவுட் தி எக்ஸ்டெண்ட், எக்ஸ்பிரஸிங் எக்ஸ்டெண்ட் இன்ஃபர்மேஷன். கொஞ்சம் அதிகமான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதால இது அட்வர்ப் ஆஃப் டிகிரின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ். பிளேஸ் இது பண்ணுற சொல்கிறது, இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த லொக்கேஷன் ஆஃப் அன் ஆக்ஷன். ஒரு நடந்த எங்கே இடத்துல நடந்தது, அந்த ஆக்ஷன் நடந்ததுன்னு சொல்கிறதுக்காக. அதுக்கு வந்து டவுன் ஸ்டேர்ன்றதும் வந்து ஒரு கோ டவுன் ஸ்டேர் அண்ட் ஓப்பன் த டோர் அப்படின்னு சொன்னோன்னா அந்த டவுன் ஸ்டேர்ன்றது வந்து ஒரு அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். நெக்ஸ்ட்டு கம் இயர்ன்றது அது ஒரு பிளேஸ். இந்த பிளேசஸ் எல்லாமே நம்ம அட்வர்பாக யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா செயல் பக்கத்தில் இருக்கும். அட்வர்ப் ஆஃப் டைம். டைமை கூட நம்ம அட்வர்பாக எடுத்துக்கலாம். பிகாஸ் ஐ வென்ட் டு மார்க்கெட் எஸ்டர்டே. இப்போ எப்போ போனேன், எஸ்டர்டே, டுடே, டுமாரோ, இதெல்லாம் கூட அட்வர்ப் ஆஃப் டைம். அட்வர்ப்ஸ் ஆஃப் டியூரேஷன். டியூரேஷன் கூட நம்ம அட்வர்பாக யூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரரி, ஃபார் எவர், ஷார்ட்லி, இதெல்லாம். ஐ பிளேட் ஃபுட்பால் பிரீஃப்லி பட் ஐ டிட் நாட் என்ஜாய் இட். இந்த மாதிரி வேர்டுகள் எல்லாமே அட்வர்ப்ஸ் ஆஃப் டியூரேஷன். ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அட்வர்ப்ஸ்ன்றது எப்போதுமே இட் கிவ்ஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் டு எ வேர்ப் அண்டு வி லேர்ன்டு டைப் ஆஃப் அட்வர்ப். உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இந்த நிறைய பசங்களுக்கு அட்வர்ப்ஸ் பற்றி கற்றுக்கணுன்ற பசங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும். தேங்க்யூ கைஸ்.